இன்னைக்கு டேட் 2025 ஜூலை 3 நம்ம சேனல் ஆரம்பிச்சு தேர்ட் ஆனிவர்சரி. மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ட்ராவலிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ், தயவு செய்து ட்ராவலிங் பண்ண நினச்சி கேரியரை இழந்துடாதீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டே இல்லை. இன்னொரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டென்ட் இப்படி போடுறா அப்படி போடுறா, ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக போடு, இந்த மாதிரி கண்டென்ட் போடு, அந்த மாதிரி கண்டென்ட் போடு, இப்படி கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும், இந்த கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும், அந்த கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வியூஸ் எவ்வளோ வந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாலும் சரி, வியூஸ் வந்தாலும் சரி, வரலாறு சரி, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னோடய ஒவ்வொரு ட்ராவலும் ஒவ்வொரு மெமரிஸ். ஃப்யூச்சரில் நான் உட்காந்து வீல் சேரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், ஏன்டா அதை உன் ப்ரைவேட் ஃபோல்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. என்ன பண்ணுறது, சுற்றுறதுக்கு ஈஸியாக சுற்றிட்டு முடிஞ்ச பார்த்தாதுங்க, இன்கம் வேணுங்க, காசு வேணுங்க, அவனுக்கு என்னப்பா யூடியூபர் ஜாலியாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், அப்போ படுற கஷ்டம் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். (2025) 2025 ஜூலை 3. ஸோ இன்னையோட நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 3 வருஷம் முடிவில் சில்வர் பட்டன் கையில் இருக்குது. இந்த சில்வர் பட்டன் வாங்க 3 வருஷம் ஆச்சு அப்படின்றத விட 3 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் நான் போட்ட எஃபெக்ட் கிடச்சதான் சில்வர் பட்டன். அதுக்கப்புறம் ஸோ லைஃப்பில் நடந்த நிறைய ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், அதனால் வீடியோஸே போட முடியல. இவனை எடுத்து நான் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் தான் ஆகுது. இவங்க 2 பேர் தான் எல்லா சுச்சுவேஷனில் என் கூட இருந்தாங்க. ஒரு பையனுக்கு அவன் பைக்கு தான் நிறைய பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போகும். நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு மிஷினாக இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்போ இவன் தான் நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறான். பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போனால் நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அது எல்லாத்துக்கும் காரணம் இவன். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ராவலிங்கிறது மைண்ட் டிப்ரெஷனுக்கு. ஸோ வாழ்க்கையில் ட்ராவல் மட்டுமே முக்கியம் கிடையாது, மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய யூடியூப் சேனல். நிறைய பேர் சொல்கிறாங்க மாதத்துக்கு என்ன 50,000 60,000 சம்பாதிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அவ்வளோலாம் இன்கம் கொடுக்கல. பட் இருந்தாலும் எப்போல்லாம் எனக்கு பணம் தேவையோ, எப்போல்லாம் நான் பண கஷ்டத்தில் இருந்தனோ அப்போல்லாம் அந்த யூடியூப் சேனல், அதாவது இவன், ஸோ இவனை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணால் மணி கொடுத்து, ஸோ டிப்ரெஷன் போக்குறதுக்கு இவன், மணிக்கு இவன், ஸோ 2 பேருமே என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸுக்கும் சரி, இந்த சில்வர் பட்டன் அவங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சுருக்க சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும் சரி, ஸோ யூடியூபராக இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் இந்த சில்வர் பட்டன் ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் உண்மையை சொல்லணும்னா இந்த ட்ரீம் எனக்கு அச்சீவ் பண்ணுறது ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. 3 மந்த்ஸ் நான் போட்ட எஃபெக்ட்டுக்கான வேல்யூ தான் இது. 3 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சில்வர் பட்டன் கோல்டு ப்ளே பட்டனாக இருந்திருக்கும். பட் பண்ணாமல் போயிட்டேன். பட் இனிமேல் ஓகே. இது வரைக்கும் 3 இயர்ஸ் லைஃப் எப்படி போச்சுன்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் இயர், ஸோ இதோட 2025 ஜூலை 3 3 இயர்ஸ் ஆகுது. 2026 ஜூலை 3 அந்த 1 இயர்க்குள்ளே நாம் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த சில்வர் பட்டன், ஸோ இது கோல்டு ப்ளே பட்டனாக வாங்கணும். கரெக்டாக இன்றைக்கி டேட்டு 2025 ஜூலை 3 நம்ம சேனல் ஆரம்பித்து தேர்ட் ஆனிவர்சரி, 4th ஆனிவர்சரி 2026 ஜூலை 3 அன்னைக்குள்ளே இந்த சில்வர் பட்டன் கோல்டு ப்ளே பட்டனாக ஆக்க முடியுமா அப்படின்றதான் கண்டிப்பாக என்னால் முடியும். ஸோ நான் நினச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு என் மைண்ட் செட்டு கூலாக இருக்கணும். ஏன்னா 3 மாதத்தில் என்னால் சில்வர் பட்டன் வாங்க என்ன முடிஞ்ச என்னால் கண்டிப்பாக 1 இயரில் கோல்டு ப்ளே பட்டன் வாங்க முடியும். அதுக்கு முதல் விஷயம், நான் டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கணும். என்னால் மட்டும் இல்லை, எல்லாராலையும் முடியும். அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க மைண்ட் செட் ஃபோக்கஸ்னாக இருக்கும். கன்சிஸ்டன்சி, ஒரு விஷயத்தை நமக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா லைஃப், அந்த யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸாக பண்ணணும், தெளிவாக இருக்கணும். மைண்ட் செட்டு எப்படி ஒருத்தர் மைண்ட் செட்டு பொறுத்தா அவங்க அச்சீவ் பண்ணுற ட்ரீம்ஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். உங்கள் மைண்ட் செட்டு கிளியராக இருந்தால் ஸோ லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். பட் ரீசெண்ட் 2 இயர்ஸாக தேனலாம் 3 இயர்ஸ் ஆச்சு. 1 இயர் இதை அச்சீவ் பண்ணால் அடுத்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் டோட்டல் காலி. வேறு என்ன, லவ் ஃபெயிலியர் தான். அதனால் டிப்ரெஷன், துக்கம், கஷ்டம், துயரம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே பிடிக்காமல் அதுலேயும் விடலை. அப்பப்போ சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் கன்சிஸ்டன்சியாக என்னால் போட முடியல. அதனால தான் இந்த ரிசல்ட். சேனல் டவுன் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டவுன் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். பட் எதுவும் லைஃப்பில் எவ்வளவோ நடந்துட்டு போட்டோம். இனிமேல் ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர்க்கும் நம்ம சேலஞ்சு இந்த சில்வர் பிளேட்டர்னா கோல்டு ப்ளே பட்டன் ஆக்கணும். ட்ரை பண்ணலாம், என்னால் முடியும், ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு பிளாக்பேக், அது என்னவோ இங்கிலீஷில் சொல்ல ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது நம்ம சேனலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும்.
இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டோரி என்னென்னா இப்போ நான் ரிவ்யூ பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் இயரில் அந்த இந்த சில்வர் பட்டன் பதிலாக கோல்டு ப்ளே பட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியை ரிவ்யூ பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்ச இன்னொரு விஷயம், தயவுசெய்து இந்த யூடியூப் வீடியோ பசங்க, சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, யூடியூபர் ஆகணும், யூடியூப் பார்க்கணும், லைஃப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து மக்களை படிப்பை விட்றாதீங்களா. படித்து சொல்கிறேன், அதாவது அனுபவத்தில் சொல்கிறேன். வாழ்க்கையில் அனுபவசாலிகள் பேச்சை கேட்டிங்கன்னா முன்னேறுவீங்க. ஏன்னா அவன் ஒரு விஷயம் பட்டு அட்டி வாங்கியிருப்பான், அது வாங்கக்கூடாதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்கிறான். உங்களுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ட்ராவலிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ், தயவுசெய்து ட்ராவலிங் பண்ண நினச்சி கெரியரை இழந்துடாதீங்க. இப்போ வரைக்கும் சரி, நான் கெரியரும் இழக்கலை, என்னோடய ட்ரீமையும் இழக்கலை. ஸோ ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எப்போது என்னோடய ட்ரீம் சக்ஸஸ் ஆகுதோ அப்படின்றப்போ நான் என் கெரியர்லேருந்து லீவ் பண்ணி ஃபுல் டைமாக நான் ட்ராவல் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ தயவுசெய்து உங்கள் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஜாபுக்கு போங்க, அந்த ஜாபில் வர மணியை வச்சு நீங்கள் ட்ராவலிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகி பெரிய யூடியூபர் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை வேணால் ரிசைன் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கே டெய்லி ஒர்க் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். என் கம்பெனியில் வேலை பார்க்குற யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், மேனேஜருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பையன் எப்படி சொல்லித்தர்றான் அப்படின்னா ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ லைஃப்பில் இப்படி தான். ஏன்னா எனக்கு என்னென்னா லைஃப்பில் எனக்கு மட்டும் இல்லை, ஸோ ஒவ்வொரு பசங்களுக்கு என்னென்னா 8 hour வந்து ரொட்டேஷனில் போகக்கூடாது. அதான் அதாவது நான் காலேஜ் முடித்தப்போ என் மைண்ட் செட்டில் இருந்த ஒரு விஷயம், 8 hour ரொட்டேஷனில் போகக்கூடாது. அது என்னென்னா பெல் அடித்தா சோறு, ஸோ பெல் அடித்தா உள்ளே வரணும், வெளியே போகணும், அந்த வாழ்க்கை தான் நான் வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரில, பட் இருக்கிற வரைய நிறைய இடத்துக்கு சுற்றணும். இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் 100க்கு 90 பீப்புள்ஸ் இந்த குண்டு சட்டிலாம் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நானும் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். குதிரை பைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று குண்டு சட்டிக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சுட்டு பெல் அடிச்சோன்னே ஒர்க்குக்கு போகணும், ஸ்கூல் படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் படிக்கிறவங்க காலேஜுக்கு போகணும். ஸோ திரும்ப பெல் அடித்தோடனே ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் முடிச்சு வந்துடுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்றது வாழ்க்கையில், இப்படியும் வாழலாம் அப்படின்றது தான் வாழ்க்கை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள ஹேட் பண்ணாமல், ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல், ஸோ உங்களுக்கு கிடைக்கிற எந்த சந்தோஷமும் தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயமும் தப்பு கிடையாது, அதை நீங்கள் பண்ணலாம். அப்படின்றப்போ இந்த டெய்லி 8 hours ஒர்க் அது எனக்கு பிடிக்கல. ஃப்யூச்சரில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், நினச்ச இடத்த பார்க்கணும். ஒரே இடத்துல என்னால் மரம் மாதிரி கண்டிப்பாக இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேனலை பீக்கில் கொண்டு போகணுமோ ஸோ கொண்டு போயிட்டு ஸோ ஃபுல்லாக சுற்றணுங்க ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை சுற்றணும்னு ஆசைப்பட்டேன், இந்தியாவை சுற்றணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ உலகத்தையே சுற்றணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது நம்ம ட்ரீம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடை சுற்றுறா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா தமிழ்நாடை என்ன சுற்றி பார்க்கல, அப்புறம் இந்தியாவை சுற்றணும், அதுக்கப்புறம் தான் உலகத்தை சுற்றணும். இல்லை ஃப்யூச்சரில் என்னால் ட்ராவல் பண்ண முடியுமா, நினச்ச மாதிரி இடத்துக்கு சுற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் நினச்சது கிடைக்காது, நடக்காது அப்படின்றத விட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆனால் கூட நான் ட்ரை பண்ணேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே இருக்கும். பட் நான் ட்ரை பண்ணாமையே ஸோ வாழ்க்கையை இழந்துட்டேனே, கடைசி வரைக்கும் இவ்வளோ தான். அதாவது 40 வருஷம் இப்போ நான் பார்க்குற ஒர்க்கை வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் மெமரிஸாக என்ன இருக்கும்? நீங்கள் பார்த்த ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இதுதான் பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். 50 வயசுக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னடா நம்ம பண்ணோம்? டெய்லி பெல் அடித்தோன்னே, ஸோ டெய்லி எந்திரிச்சோன்னே வேலைக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம், வேலைக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற வட்டம் போட்ட வாழ்க்கைக்குள்ளே வாழக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நினச்சா மட்டும் பார்த்தாது. அதனால தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதை ஃபாலோ பண்ணவே முடியல. ஸோ என்னால் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல அப்படின்றப்ப இருக்குது. ஸோ நான் அதுக்காக தான் ட்ராவல் பண்ண நினச்சேன். வாழ்க்கை முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இந்த இடத்துக்குலாம் போனோம், இவ்வளோ தான், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பார்க்க ஒரு குட் மெமரிஸாக நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய சேனலில். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அது எல்லாமே நான் பண்ணுற ட்ராவல்ஸ் எல்லாமே நான் வீடியோ எடுத்து வைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் மெமரிஸ். கண்டென்ட்டு ஏன் என்ன சொல்லலாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உன் வீடியோவில் ஒரு கண்டென்ட்டே இல்லை. இன்னொரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டென்ட் இப்படி போடுறா அப்படி போடுறா, ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக போடு, இந்த மாதிரி கண்டென்ட் போடு, அந்த மாதிரி கண்டென்ட் போடு, இப்படி கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும், இந்த கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும், அந்த கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. சீரியஸாக வியூஸ் எவ்வளோ வந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினாலும் சரி, வியூஸ் வந்தாலும் சரி, வரலாறு சரி, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னோடய ஒவ்வொரு ட்ராவலும் ஒவ்வொரு மெமரிஸ்.
ஃப்யூச்சரில் நான் உட்காந்து வீல் சேரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த வீடியோஸ் எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும், என்னோடய பசங்களுக்கு அது மெமரிஸாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருமானே அப்பா அந்த மாதிரி வாழ்க்கை என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா, வாழ்கிறது வாழ்க்கை தான்டா வாழ்க்கை, ஸோ வாழ்கிறதுக்கு தான்டா வாழ்க்கை, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோடய மெமரிஸுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் சொல்லலாம் ஏன்டா அதை உன் ப்ரைவேட் ஃபோல்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, சுற்றுறதுக்கு ஈஸியாக சுற்றிட்டு முடிஞ்ச பார்த்தாதுங்க, இன்கம் வேணுங்க, காசு வேணுங்க, காசு எதுலேருந்து வருங்க, ஸோ யூடியூப்லேருந்து தான் வரும். நான் வந்து யாரையும் ஏமாற்றி எதுவுமே பண்ணல, எனக்கு பிடிச்சதை ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அப்புறம் யூடியூப்லேருந்து இன்கம் பண்ணுறது அது இன்னொரு விஷயம். இந்த யூடியூபர் வாழ்க்கைன்றலாம் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அவனுக்கு என்னப்பா யூடியூபர் ஜாலியாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு ட்ராவலராக இருக்கட்டும், அப்போ படுற கஷ்டம் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும். ஸோ இவனுக்கு மெயின்டெனன்ஸு, சேனலுக்கு மெயின்டெனன்ஸு, ஒரு விலாக் எடுக்கணும்னா அந்த விலாகை நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப எவ்வளோ பிரச்சனை வரும், பேட்ரி இல்லாமல் போகும், ஸ்டோரேஜ் பத்தாது, கேமரா எரர் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து எடிட்டிங் பண்ணணும், எடிட்டிங் பண்ணுறப்ப காப்பிரைட் விடும், காப்பிரைட் இல்லாமல் கண்டென்ட் காப்பிரைட் அது இதுன்னு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்படியே அப்லோட் பண்ணாலும் அதுக்கு வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராது, வியூஸ் டவுனாக இருக்கும். அப்படின்றப்ப இன்கமே வராது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இவ்வளோ 3 வருஷம் ஆச்சு இந்த சேனலை நம்ம மெயின்டைன் பண்ணி. எவ்வளவோ விஷயங்கள் பேசணுன்ட்டு டைம் ஆயிடுச்சு, இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இருட்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டைமு 7 o'clock நினைக்கிறேன், டைம் ஆச்சு. நான் போயிட்டு செமையாக பசியுது. இப்போ போனால் தான் துவைக்கவே இல்லைங்க, மறந்தே போயிட்டேன், ட்ரெஸ்ஸு துவைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். இனிமேல் டெய்லி ரெகுலராக வீடியோஸ் வரும். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்சளவு கவுண்ட் பண்ணுங்கள், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இயருக்குள்ளே 2026 இந்த சில்வர் பட்டன் கோல்டு ப்ளே பட்டனாக இருக்கணும். நம்மகிட்ட கிடைக்காதா அப்படின்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டைம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட்டா பாய். டைம் ஆச்சு, நான் போய்ட்டு சமைக்கணும்.